ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme GT7T மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். அமேசான்ல அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி தான் Realme GT7 Proன்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் வேரியன்ட் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஒரு 51 ரூபாய்க்கு கோட் பண்ணிட்டு இனிமே சேல்ஸ் சக்க போட்டு போய்கிட்டு இருக்கு. பை லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாசம் 26ஆம் தேதி இந்த Realme GT7Tயும் அண்ட் GT7 இந்த போன் ரெண்டுமே லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த GT7Tக்கும் இந்த GT7க்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கு, அதை தவிர்த்து இந்த GT7ல என்ன கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஸ்பெக்ஸ் வரப்போகுது, அதை பத்தி தான் நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பேச போறோம். இந்த GT7T இருக்கட்டும், இந்த GT7 இருக்கட்டும், அமேசான்ல இந்த மாசம் 27ஆம் தேதி அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. ஏற்கனவே GT7T லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ஆனா உங்களுக்கு அந்த பேக் சைட்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷனோட இந்தியன் ரீஜன் அது குளோபல்ல லான்ச் பண்ண போறாங்க. சைனால லான்ச் பண்ணது அது ஒரு வேரியண்டான ஒரு மெத்தடு. பட் ஆனா குளோபல்ல அண்ட் இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ண போறது கொஞ்சம் வேரியேஷன் மாத்தி கொண்டு வர போறாங்க. Realme GT7T இருக்கட்டும் அண்ட் GT7 இருக்கட்டும். இந்த GT7Tல உங்களுக்கு அந்த ரேசிங் எடிஷன் எல்லோ கலரோடையும் இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ண போறாங்க. ரெண்டுலயுமே 3 வைப்ரண்டான கலர்ஸோட வரப்போகுது. என்னதே இருந்தாலும் இதோட பிரைசிங் தாங்க. ஏன்னா குளோபல்ல உங்களுக்கு GT7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34K வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அப்ப இந்தியன் ரீஜன்ல இந்த போன் வரும்போது என்ன பிரைசிங்ல இருக்கும் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோல. சோ இந்த GT7T பத்தி பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ண போறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. Realme GT7T இந்த மொபைல் பாத்தீங்கன்னா இந்த மாசம் 27ஆம் தேதி அமேசான் அண்ட் குளோபல் அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை 3 வைப்ரண்டான கலர்ஸோட வரப்போகுது. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.8 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 144 ரெஃப்ரெஷ் ரேட், HDR, 1800 யூனிட்ஸ் பிரைட்டரான ஒரு கோஆர்கஸ்ட் பிளஸ் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கொண்டு வர போறாங்க. சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்ல Realme GT7 Pro பார்த்த மாதிரி தான் கேமரா அரேஞ்ச்மெண்ட். பட் ஆனா டெலஃபோக்கஸ் எடுத்துட்டு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷ் வர ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு சுத்தி ஒரு பார்டரிங் அண்ட் உங்களுக்கு அந்த பார்டரை சுத்தி ஒரு ரெட் கலர்ல ஸ்ட்ரைப் அவுட் மாதிரி சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல கிளிட்டரிங் அண்ட் ஃபினிஷ் டச்சர்ஸும் அண்ட் உங்களுக்கு பவர் கீயும் உங்களுக்கு அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த செப்பரேட்டா ஒரு கலரும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல பிளாஸ்டிக் பாடி பில்ட்டும் அண்ட் ஃப்ரேம்ல பிளாஸ்டிக் பாடி பில்ட்டோட தான் வரப்போகுது. பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக இங்க கொண்டு வர போறாங்க. சோ இங்க இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் இந்த Realme GT7Tல வரப்போகுது. டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்க்கும்போது ஒரு 203 கிராம் வெயிட்டும் 8.3 mm திக்னஸும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, Realme 6.0 சப்போர்ட், IP69 அண்ட் ரேட்டிங் இருக்கு, LPDDR5XM, UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட், Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இருக்கு, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் எடுத்துட்டு வர போறாங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோடையும் இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ண போறாங்க Realme GT7T மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 7200 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட் சார்ஜர். 7 Proல போகும்போது உங்களுக்கு 120 வாட் சார்ஜரோட 7000 mAh பேட்டரி. பட் ஆனா இங்க 200 amps பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு 100 வாட் சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு
டேக்குமே 1 டேக்கு மேலேயும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வர மாதிரி இந்த மொபைல்ல ரெடி பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டோட சோனி சென்சார் IMX896 ஓட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைடோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல எப்பயும் போல 16 MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்ட் 4K வீடியோ எடுக்க முடியும் பிரைமரி சென்சார்ல. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 60 and 120 frame per secondsல வீடியோ எடுக்க முடியும். அது போக இந்த ஸ்ட்ரீட் மோட், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி விஷயங்களோட வரப்போகுதுன்னே சொல்லலாம். ஸோ கேமரா செக்மெண்ட் 7 Pro கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டம் ஒரு மிட் ரேஞ்சான ஒரு செக்மெண்டோட தான் வருது. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல. பட் ஆனா இந்த பிரைமரி சென்சார் இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னதே இருந்தாலும் இந்த ரீஜன்ல லான்ச் ஆகட்டும், பார்த்துட்டு கேமரா எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலா பேசுவோம் அடுத்த வீடியோல. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையோட அமைஞ்சிருக்கு இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போன்ல MediaTek Dimensity 9400 பிளஸ் சிப்செட்டோட ஒரு 3-in-1 ஆர்க்கிடெக்டோட 3.73 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலையாயிருக்காங்க. மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப்பான சிப்செட்னே சொல்லிக்கலாம் இந்த 9400. சோ இந்த சிப்செட் பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான சிப்செட். நல்ல ட்ரெட்லிங் விஷயங்களா இருக்கட்டும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் எல்லா விதத்திலுமே செம்ம ஹேண்டில் பண்ணுது. எந்த இடத்துலயுமே பிசிறு தட்டாத அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அந்த போன்ல இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு GT7ல ஃபர்ஸ்ட் ஒரு சிப்செட்டா 9400E ஓட வரப்போகுது. அதுலயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மொபைலும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த ரெண்டு போன்லயுமே கிட்டத்தட்ட ஒரே சிப்செட் தான், கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்க போகுது. பெரிய அளவுக்கு ரெண்டு ப்ராசஸர், அதாவது 9400 ஆகட்டும் இந்த 9400E ஆகட்டும், சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கு. பெரிய அளவுக்கு மேஜர் வித்தியாசங்கள் இருக்க போறது கிடையாது டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணும்போது. சோ சிப்செட் செக்மெண்ட் இந்த GT70ல எந்த ஒரு குறையும் இல்லாம எடுத்துட்டு வர போறாங்க Realme GT70 சிப்செட் செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme GT70 ஒரு வழியா இந்தியன் ரீஜன்ல இந்த மாசம் 27ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. பிரைசிங் எப்படி இருக்க போகுது? என்னோட கணிப்பு அரௌண்ட் ஒரு 38K வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பேஸ் வேரியன்ட். ஹையர் வேரியன்ட் எப்படியும் ஒரு 40க்கு மேல போறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல ப்ரோ நீங்க சொல்றது தப்பு, இதோட பிரைசிங் இப்படி இருந்தா நான் கண்டிப்பா எடுப்பேன், இல்ல இந்த விஷயத்துக்காக இந்த போனை நான் எடுப்பேன், உங்களோட எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் கருத்துல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் உங்களுக்கு ட்விட்டர் பேஜ் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. எல்லாமே ஜாயின் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை அங்கேயும் பதிவு பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இது மூலமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.